இந்த நாளில் ஆண்டவரை தடையில்லாதபடிக்கு தடைகள் வந்தாலும் கூட அதை கடந்து சென்று தேடுவோம் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களுக்கு அற்புதம் கண்டிப்பா நடக்கும் என்பதை வேத வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதத்துல அநேக சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல யோவான் 11ஆம் அதிகாரத்துல நடந்த சம்பவத்தை தியானிக்கலாம். பொதுவா நம்ம ஊர்ல நம்முடைய சமையலுக்காக பலவித எண்ணெய்களை பயன்படுத்திக் கொள்கிறோம். அதிகமா இப்பொழுது எள்ளு, தேங்காய் மற்றும் கடலை இதுல இருந்து எண்ணெய் எடுக்கிறார்கள். அதுக்குள்ள எண்ணெய் இருக்கு. ஆனா அது அதிக அளவு எதிர்பார்க்கிற எண்ணெய் வேண்டும் என்றால் அது குறிப்பிட்ட கால வரைக்கும் வெயில்ல அதை அதிகமாய் உணர வைப்பார்கள். எந்த அளவுக்கு அந்த தானியங்கள் வெயில்ல உணர்கிறதோ அந்த அளவுக்கு அதுல இருந்து எண்ணெய் வெளிப்படும். அதே போலதான் சில காரியங்களுக்காக நம்ம பொறுமையோடு கூட காத்திருந்தா நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். மனுஷர்கள் மத்தியில நம்ம வெட்கப்பட்டது போல தெரியலாம், ஆனா நம்ம வெட்கப்பட மாட்டோம். நம்ம அற்புதத்தை காண்போம். மார்த்தாவையும் மரியாவையும் லாசருவையும் ஆண்டவர் அதிகம் நேசித்தார் என்று சொல்லி யோவான் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஏரியாவில் ஊழியத்துக்காக வரும்போது அவங்க வீட்டுக்கு கண்டிப்பா போய் வருவார். அவ்வளவு தூரம் அந்த குடும்பத்தின் மீது அவர் அன்பு செலுத்தினார் என்று யோவான் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வீட்டுல அந்த மகன், அதாவது லாசரு, திடீரென்று வியாதிப்பட்டான். அவன் வியாதிப்பட்ட போது இயேசு அங்க இல்லை. இயேசு வெளியூர்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். இயேசுவுக்கு அவங்க ஆள் அனுப்புதாங்க. நீர் அதிகமாய் நேசிக்கிற லாசரு கொடிய வியாதியில் இருக்கிறான், அவனை வந்து நீர் சுகமாக்க வேண்டும். ஆனா இயேசு அவங்களுக்கு எந்த பதிலும் கொடுக்கவே இல்லை. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க நோ ரெஸ்பான்ஸ். அவங்கள மதிக்காதது போல வரவே இல்லை. நம்ம ஊர்ல பொதுவாவே நான் சந்திக்கிற ஒரு பிரச்சனை, சிலரெல்லாம் ஜெபிக்க கூப்பிட்டு நம்ம போகல அப்படின்னா சபை பக்கம் திரும்பி வரவே மாட்டாங்க, சபைய திரும்பி பார்க்கவே மாட்டாங்க. நாங்க ஜெபிக்க கூப்பிட்டோம், அவர் வரவே இல்லைன்னு நம்ம சூழ்நிலையை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க. ஆனா அங்கேயும் அப்படித்தான் ஒரு பிரச்சனை. நீர் அதிகமாய் நேசிக்கிற இந்த லாசரு கொடிய வியாதியோடு இருக்கிறான், இங்க வாங்க அப்படின்னு. ஆனா இயேசு வரவே இல்லை. 2 நாள் கூட அவர் இருந்த இடத்துல இருந்தாராம். அதுக்கு பிறகு அவன் இறந்து போனான். அந்த செய்தியும் அவருக்கு அறிவிக்கப்பட்டது. அவங்களுக்கு 2 எதிர்பார்ப்பு இருந்தது. ஒன்று, வியாதியாக இருக்கும்போது இயேசு வந்தா சுகம் பெற்றுக் கொள்ளுவார். 2, ஒரு சிறுமிய, மரித்த சிறுமியை அடக்கம் பண்ணுவதற்கு முன்பாக அவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஒரு வாலிபனை அடக்கம் பண்ண கொண்டு போகிற வழியில அவனை நிறுத்தி உயிரோடு எழுப்பினார். அப்போ பலவீனமா இருந்த போது கூப்பிட்டாங்க, வரவே இல்லை. இப்ப மரித்து விட்டான், இப்பவும் கூப்பிடுதாங்க, இப்பவும் அவர் வரவே இல்லை. காத்திருந்து காத்திருந்து பொறுமை இழந்து லாசருவை அடக்கம் பண்ணினார்கள். அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. இப்ப ஆண்டவர் அந்த ஊரு எல்கையில வந்து நிற்கிறாரே தவிர மார்த்தா மரியாளுக்கு வீட்டுக்கு அவர் போகவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு ஊழியக்காரன் உங்களிடத்துல இது போல நடந்து கொண்டால் நீங்கள் அந்த ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்வீர்களா, அல்லது அந்த ஊழியக்காரனுக்கு மதிப்பளிப்பீர்களா, அல்லது அந்த ஊழியக்காரன் சொல்லக்கூடிய வார்த்தையை தான் கேட்பீங்களா? ஆனா மார்த்தாள் இயேசு ஊருக்கு வெளியில நிற்கிறாருன்னு கேள்விப்பட்டதும் ஓடோடி வந்தான். வந்து இயேசுவின் இயேசுக்கு முன்னால வந்து அழுது புலம்பி தன்னுடைய மனசுல இருந்த அந்த வியாகுலத்தை கொட்டினான். ஆண்டவரே,
நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். அப்பவும் அவனை நான் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லி அவளுக்கு அவர் வாக்கு கொடுக்காம இருக்கிறார். அவன் உயிரோடு எழும்புவான்னு சொன்னாரே தவிர அவளுக்கு நம்பிக்கை வரக்கூடிய அளவுக்கு அவளிடத்துல எந்த ஒரு ரியாக்ஷனும் அவர் காண்பிக்கவே இல்லை. ஆனா அவ ஓடுகிறா வீட்டுக்கு. ஓடி தன்னுடைய சகோதரி மரியாளை பார்த்து சொல்றாரு, இயேசு வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். அவளும் ஓடோடி வாரா. வந்து இயேசுவின் பாதத்துல விழுந்தான். விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று சொல்லி அழுதாள். அவ அழுத போது இயேசுவும் கண் கலங்கினாராம். பிரியமானவர்களே, கூட இருந்தவங்க எல்லாம் பரிகசிக்கிறாங்க. இவருக்கு லாசர்ன்ற நல்ல அன்புண்டு, இவங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேர்ட்ட நல்ல சிநேகம். அப்ப அவன் சாகும் முன்னால வந்திருக்கலாமே, சரி அடக்கம் பண்ணக்கம் முன்னாலே வந்திருக்கலாமே, இப்ப வந்து நிற்கிறாரேன்னு சொல்லி சிலர் பரிகசித்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அற்புதம் எப்ப நடந்ததுன்னா, எங்க வீட்டுக்கு அவர் வரவே இல்லை, எங்க வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை, மரண படுக்கையிலிருந்து என் சகோதரனை அவர் கண்டுகொள்ளவே இல்லை, அல்லது அடக்கத்துக்கு முன்னாலேயாவது வந்திருக்கலாம், அப்படி வரவே இல்லை என்பதை எதையும் அவர்கள் மனதில் வைத்துக் கொள்ளாமல், அந்த காரியங்களின் நிமித்தம் தேவனிடத்துல இயேசுவிடத்துல கோபமாகவோ எரிச்சலாகவோ அல்லது முறுமுறுப்போடையோ அவர்கள் நடந்து கொள்ளவும் இல்லை, முகத்தை மாற்றி வைக்கவும் இல்லை. வந்தார்கள், எங்க வீட்டுக்கு நீங்க வரல, பரவாயில்லை, என் சகோதரனை உயிரோட எழுப்ப வரல, பரவாயில்லை, ஆனாலும் நாங்க உங்களை தேடுவோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இயேசு இடத்துல அக்காவும் தங்கச்சியும் வந்தாங்க. இயேசு அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டு கல்லறைக்கு முன்னால நின்று கொண்டு கல்லை அகற்ற சொல்லி உரத்த குரல்ல, லாசரே உயிரோடு எழும்பி வா அப்படின்னா அவன் எழும்பி வந்தான். அற்புதத்தை அந்த சகோதரிகள் எப்படி பெற்றுக் கொண்டார்கள் என்று சொன்னால், தங்களுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்பதற்காக தேவனை தேடாமல் இருக்கவில்லை, எங்கள் விண்ணப்பத்திற்கு அவர் செவி கொடுக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் தேவனை தேடாமல் இருக்கவே இல்லை. நாங்க கூப்பிட்ட பதிலுக்கு பதில் தராமல் போனாரே என்று சொல்லி ஆண்டவர் ஆராதிக்கிறது, அவருக்கு சமூகத்துல வருகிறது, அது தடைபடவே இல்லை. இதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். லூக்கா 13ஆம் அதிகாரத்துல 18 ஆண்டுகளா ஒரு பெண் நிமிர முடியாதபடி கூனியா இருந்தாள். ஆனா அந்த வியாதி நிமித்தம் அவள் தேவனை தேடுவதை விட்டு விடவே இல்லை. ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வருகிற அந்த காரியங்களை விட்டு விடவே இல்லை. 18வது ஆண்டுல அவள் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் போதுதான் ஆலயத்துல வச்சு அவளுடைய நிலைமையை கண்டு ஆண்டவர் அவளை வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கினார். காத்திருங்கள், பொறுமையோடு இருங்கள், தேவன் மாறாதவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், தேவைகள் சந்திக்கப்பட்டாலும் படாவிட்டாலும். இதைத்தான் பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரம் 38-39 வசனங்கள்ல, சாவோ வாழ்வோ, வானதூதரோ நிகழ்வனவோ வருவனவோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி வாக்கு சொல்லுகிறார். நம்ம வாழ்க்கையில எல்லாரும் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உண்டு, தோல்விகள் உண்டு, நஷ்டங்கள் உண்டு, நெருக்கடிகள் உண்டு, தேவைகள் சந்திக்கப்படாத சூழ்நிலைகள் உண்டு. எதற்காக நம்ம என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு சபை ஆராதனைகள் கடந்து வந்தோமோ அதை தொடர்ந்து பின்பற்றணும். இந்த உலக காரியங்கள் நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற உறவை பாதிக்கவே கூடாது, பிரிக்கவே கூடாது. தேவனுக்குத்தான் முதலிடம். எங்க விண்ணப்பம் கேட்கப்பட்டாலும் சரி, எங்க காரியங்கள் நடந்தாலும் நடக்காட்டாலும் சரி, நாங்க ஆண்டவரை பின்தொடர்ந்து அவரையே சேவிப்போம். காரணம், உம்மை பிரிந்து நாங்கள் யார் இடத்துல போவோம்? வாழ்வு தரக்கூடிய வசனம் எல்லாம் ஆண்டவரிடத்தில் தான் உள்ளது. ஆகவே பிரியவன், அவர் திராட்சை செடி, நாம் அதன் கிளைகள், அவரில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்போம். இன்றைக்கு இல்லைனாலும் அடுத்த நாள், அடுத்த நாள் இல்லைனாலும் அடுத்த வருஷம் கர்த்தர் செய்ய நினைக்கிறது எங்களோட வாழ்க்கையில நடக்கும். அது வரைக்கும் நாங்க பொறுமையா காத்திருந்து மரித்த லாசரை
உயிரோட சகோதரிகள் பெற்றுக்கொண்டது போல நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் என்று காத்திருங்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. சமாதானம்.